ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிச்சு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذي تسمعون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب اشرح எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமலான் நம்மை அடைந்து 20 நாட்கள் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. நாம் ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் முதலாவது நாளாக இருக்கக்கூடிய 21ஆம் இரவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ரை நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவில் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய இரவு அவர்கள் லைலத்துல் கத்ரை தேட சொன்ன இரவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இரவில் நாம் உயிரூட்டக்கூடிய விதமாக வணக்க வழிபாடுகளிலும் பாவ மன்னிப்பிலும் இன்னபிற இபாதத்தான காரியங்களிலும் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதை கூறியவனாக உரையை ஆரம்பம் செய்கிறோம். அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் இதிலிருந்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தோமேயானால் கல்வியின் முக்கியத்துவம். இந்த தலைப்பு ரொம்பவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலும் அறிவிலும் எந்த இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கல்வி அறிவு என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று என்பது நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய உலகளாவில் விஷயங்களில் நாம் அறிந்து கொள்ளலாம். கல்வி மற்றும் அறிவாற்றல் அந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த சமுதாயமாகவும் ஆளுமை சமுதாயமாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது என்பது தற்காலிக நிகழ்வில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மற்ற மதங்கள், சித்தாந்தங்கள், கொள்கை கோட்பாடுகள் எல்லாவற்றையும் காட்டிலும் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த படைப்பை நோக்கத்தை பற்றி பேசும்போது கூட, நான் மனித சமுதாயத்தை என்னுடைய கலிஃபாக்களை நான் படைக்க இருக்கின்றேன் என்பதை மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் கூறும்போது, மலக்குமார்கள் என்ன சொல்கிறார்கள்? மாணவர்கள், ஏன் நீ அவர்களை படைக்க இருக்கிறாய்? அவர்கள் ரத்தம் சிந்தி சண்டையிட்டுக் கொண்டு சச்சரவில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்களே, உன்னை புகழ்வதற்கும் உன்னுடைய மகிமையை போற்றுவதற்கும் நாங்கள் நிலவா இருக்கின்றோம் என்பதை போன்று மலக்குமார்கள் கூறும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? நீங்கள் அறியாதவற்றை நான் அறிகிறேன் என்று சொல்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிரூபித்து காட்டக்கூடிய விதமாக என்ன பண்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு, ஆதம் சிறந்தவர்கள், மனித படைப்பு சிறந்த படைப்பு என்பதை சோதித்து காட்டுவதற்காக, யாருக்கு? எந்த மலக்குமார்கள் வானவர்கள் இந்த படைப்பை குறித்து மனிதர்களை படைக்காத, சரி இருக்காது அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தில் இருக்கும்போது, அந்த கருத்து சரியல்ல, அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த டெஸ்ட் வச்சான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு வைத்த டெஸ்ட் பரீட்சை என்னன்னா அறிவு பரீட்சை, கல்வி ஆற்றல் பரீட்சை. ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத் சம்பந்தமான ஒரு சோதனை, ஒரு தேர்வை வைத்திருப்பானே, ஆனால் நோ டவுட், எந்தவித சந்தேகமும் இன்றி யார் வெற்றி பெறுவாங்க? மலக்குமார்கள் தான் வெற்றி பெறுவாங்க. அதே போல பலம் வாய்ந்த, யாருக்கு பலம்?
வானவர்களுக்கா அல்லது ஜின்களுக்கா அல்லது ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுக்கா என்று ஒரு சோதனை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட கண்டிப்பாக மனிதன் அதில் வெற்றி பெற்றிருக்க மாட்டான். ஏன்னா ஜின்களும் வானவருடைய அந்த உயரிய நிலை, அவனுடைய வல்லமை, அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணிருக்கும் நேரத்தில் வானத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு வேகமாக இயங்கக்கூடிய ஒரு வலிமை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி காலத்தில் ஜின்கள் செய்த அந்த விஷயங்களை பார்க்கும்போது எப்படி ஒரு பேர் வலிமை கொண்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின் வர்க்கங்களை படைச்சிருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டெஸ்ட் எதுல வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா அறிவை குறித்து டெஸ்ட் வைக்கிறான். இப்ப என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு பெயர்களை கற்றுத் தருகிறான். இப்படிப்பட்ட நாலேஜ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ட்ரான்ஸ்ஃபர் பண்றானா ஃப்ரம் தி பிகினிங். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் படைச்சதுல இருந்து இந்த பூமி, இந்த அண்ட சராசரம் கியாமத் நாள் ஏற்படும் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கின்றதோ, இதுவரைக்கும் வர இருக்கின்றதோ அத்தனை குறித்து அறிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை பெயர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து தேர்வு வைக்கிறான். ஆதம் கற்றுக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்தல, நீங்க உண்மையாளர்களாக இருந்தா இதனுடைய பேரை சொல்லுங்கள் என்று வானவரிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும் போது வானவர்கள் பதில் எனக்கு தெரியாது, நீ எதை எனக்கு சொல்லிக் கொடுத்தியோ அதை எனக்கு தெரியும் சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க, காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுத் தந்தையை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை, நீயே அறிந்தவன் ஞானம் மிக்கவன் என்று அந்த டெஸ்டுக்கே அவன் முன் வரல. எங்களுக்கு தெரியாது, நீ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து அதை மட்டும் தான் தெரியும், நீ ஆதமனுக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் நாலேஜ் அதை பற்றிய அறிவுகள் கிடையாது, நாங்க இந்த போட்டிக்கு வரவில்லை என்று யாரு வானவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கால யா ஆதம் அம்பிஹும் பிஅஸ்மாஇஹிம், ஆதமே இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதமுக்கு கட்டளையிடுறான். அவங்க அவற்றின் பெயர்களை கூறிய போது வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்று நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்பதை உங்களிடம் கூறவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களுக்கு எதை சொன்னானோ அதை எடுத்து காட்டுறான். என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் நேம்ஸ் தான் சொல்லி கொடுத்து இந்த நேம்ஸை பத்திய விஷயத்தை சொல்லுன்றாங்க. வானவர்களால அது முடியல, வானவர்கள் ஒத்துக்கிறாங்க முடியாது அப்படின்றாங்க. பிறகு இவர் சிறந்தவர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக என்ன பண்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டெஸ்டை கண்டக்ட் பண்றான். உலகத்தில் முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரீட்சையை நடைமுறைப்படுத்தியது யாருக்கு என்று பார்த்தோமேயானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரீட்சையை கண்டக்ட் பண்றான். அந்த பரீட்சையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ அத்தனையும் அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க படைப்பில் சிறந்தவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுறாங்க. எதை பேஸ் பண்ணி, அறிவை கொண்டு, சிந்திக்கக்கூடிய திறனை கொண்டு. அப்போ ஒரு மனிதன் எப்படி ஒரு சிறந்த படைப்பாக மாறுகின்றான் என்றால் அவனுடைய அறிவை கொண்டுதான் அவன் அவனுடைய நிலையை இந்த உலகத்தில் நாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அறிவு, அந்த கல்வி ஆற்றல் என்பது ஒரு மனிதனை சிறந்த படைப்பாக மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அறிவாளிகள், அறிவுஜீவிகள் சொல்லுவாங்க குரங்கிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான். குரங்கிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்ற டார்வின் தத்துவத்தை ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அவங்க சொல்லுவாங்க குரங்குனா மனிதன் வந்தான், அப்படியே படிப்படியா அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு மனிதனுடைய சந்ததி உருவாகியது என்று ஒரு தப்பான ஒரு அறிவியலை அவங்க சொல்லுவாங்க. ஒரு வகையில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல் குரங்குக்கு இருக்கிறது, அல்லது இன்ன பிற உயிரினங்களுக்கு பிராணிகளுக்கு இருப்பதெல்லாம் நம்ம எண்ணிக்கொள்வோமே. ஆனால் இந்த டெஸ்ட் வச்சு பார்ப்போம், உண்மையிலே மனிதனை விட மிருகங்களுக்கு, உயிரினங்களுக்கு என்ன வேகத்துல ஓடக்கூடிய விதத்திலே சரி, குதிரை எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இன்னைக்கு இந்த மெஷின்ஸ், என்னென்ன மெஷின்ஸ் இயங்குதோ அதை எப்படி குறிப்பிடுவாங்க, கிலோகிராம், லிட்டர் அப்படின்னு சொல்றோம், அழகை குறிப்பிடுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேகத்தை குறிக்கும் போது எதை குறித்து சொல்லுவாங்கன்னா ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர் என்றால் எப்படி ஒரு குதிரை வேகமாக
இயங்குமோ, வேகமாக ஓடுமோ, அந்த வேகத்துக்கு இணையாக எந்த ஒரு இன்ஜின், ஒரு மோட்டார் ரன் ஆகுதோ அதை என்ன சொல்லுவாங்க, ஹார்ஸ் பவர். வேகத்துக்கு, குதிரையோட வேகத்துக்கு ஈக்குவலா வந்து சொல்லுவாங்க, ஒளியின் வேகம் இருக்குது அந்த மாதிரி. அப்போ குதிரை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் வந்து அதை ஓடக்கூடிய வேகம் வந்து அபரிமிதமானது. ஒரு யானை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் இருக்கக்கூடிய பலம். இவ்வாறாக எந்த ஒரு உயிரினத்தை கால்நடைகளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று ஒரு தனித்துவம் இருக்குது. இப்ப குரங்கு எடுத்துக்கிட்டோமே ஆனால் பார்ப்பதற்கு அதில் சேட்டைகள்லாம் பார்த்தோமே ஆனால் மனுஷன மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி, 10 குரங்கு சேர்ந்து அதில் இருக்கிற அறிவாற்றலை கொண்டு ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்க முடியுமா? அல்லது இது போல ஒரு செல்போனை தயாரிக்க முடியுமா? முடியாது. சொல்லுவாங்க அதோட செயல்கள் வந்து மனிதன் மாதிரி இருக்கிறதுனால அந்த அதனுடைய அறிவை கொண்டு 10 குரங்குகள் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு போனையோ ஒரு தொழில்நுட்பத்தையோ கண்டுபிடிக்க முடியுமா? பார்த்தா முடியாது. அதே போல அந்த குரங்கை அனுப்புவான், நெக்ஸ்ட் நாய் அனுப்புவான், ஏதோ பிராணி வந்து நிலாவுக்கு அனுப்பி வைப்பான். அது அனுப்பி போய் ஏதோ ஒரு ஆராய்ச்சி செஞ்சுச்சா, ஏதாவது கண்டுபிடிப்பு பண்ணுச்சா? எதுவும் பண்ணாது. உலகத்திலேயும் சரி, அதை வானளவில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சு பண்ணக்கூடிய அறிவு, அது போன்ற விஷயத்துக்கும் மிருகங்களுக்கு, கால்நடைகளுக்கு அறிவு கிடையாது. அப்போ உலகத்துல கண்டுபிடித்த அத்தனை கண்டுபிடிப்பும் யார் மூலியமாக வந்தது? மனிதன் மூலியமாக வந்தது. அந்த கண்டுபிடிப்பு கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூளையுடைய அந்த கெப்பாசிட்டி 100% இருக்குன்னா, இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிப்புகள் ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு கூட அவர்கள் எத்தனை சதவீதம் தன்னுடைய மூளையை பயன்படுத்துகிறார்கள் என்றால் 15 to 17% தான். ஜஸ்ட் 15 to 17% ஆஃப் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் இவ்வளவு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை சரியான விதத்தில் அவன் பயன்படுத்தும் போது இன்னும் அபரிமிதமான கண்டுபிடிப்புகளை அவனால் கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். அந்த மனிதனை அல்லாஹ் படைத்துவிட்டு கல்வியை தேட சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு கல்வியில் நான் சொன்னதை போன்று நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு படிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது. ஒரு 10, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் பின்னாடி போனோம்னா பள்ளி படிப்பே படிக்க கூடாது, படிப்பு என்பது நமக்கு ஆகாது, அது போன்ற ஒரு காலகட்டம் இருந்து பல்வேறு விதமான பிரச்சாரத்துக்கு பிறகு இன்னைக்கு என்ன பண்றாங்க, மக்கள் படிக்க ஆர்வம் காட்டுறாங்க, படிக்க வராங்க. ஆனா அந்த படிப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல, அதாவது ஒரு சர்டிபிகேஷனா, ஒரு கோர்ஸ் மாதிரி, ஒரு ஐடி கார்டு மாதிரி தான் இருக்கிறத தவிர ஸ்கில்லோட, ஒரு நாலேஜோட யாரும் வெளியே வருது கிடையாது. இப்ப இது நம்ம படிக்கக்கூடிய காலத்திலேயே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அதை ஊட்டி வளர்க்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்கும். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வியுடைய முக்கியத்துவத்தை, அறிவாற்றலை குறித்து சொல்லும் போது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 குணாதிசயங்களை மிகவும் நேசிக்கின்றான். 2 குணாதிசயங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்தமானதுன்றாங்க. அந்த 2 குணாதிசயம் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி 25வது ஹதீஸாக வருகிறது. அறிவாற்றல், அதாவது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விஸ்டம், அதை சொல்றான் அல்லாஹ். அந்த அறிவாற்றல் மற்றும் நிதானம், இந்த 2 குணாதிசயங்களும், 2 ஸ்கில்ஸ், 2 குவாலிட்டிஸ், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பமானதான். அந்த அறிவாற்றலை வைத்துதான் ஒரு, இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, இவர் நல்லா படிச்சவரு, நாளம் தெரிஞ்சவரு, விஷயம் உள்ளவரு, இவன் படிக்காத முட்டாள் மாதிரி பிரிச்சு காட்டுறாங்க. ஆளை வச்சு, அழக வச்சு, அவன் போற ஒரு உடைய வச்சு கிடையாது, அவன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடத்தையை வைத்து, அவன் எந்த அளவுக்கு அறிவு பெற்றவனாக, சமுதாயத்தில் சிறந்தவனாக வாழ்கின்றானோ அதை வைத்து அந்த நபருடைய தகுதி உயர்த்தப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த கல்வி ஆற்றல் என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்தில் ஜுமர்ல 39வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்தை சொல்றான், குல் அல் யஸ்தவில்லதீன யஅலமூன வலா லா யஅலமூன், அதாவது அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் சொல்றான். அல்லாஹ்வே நம்மளை படைச்சிட்டு மனிதர்களை எப்படி ஒரு பிரிவினையை உண்டாக்குறான்னா, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அறிவால் சிறந்தவர்கள் சிறப்பில்லாதவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான்.
எப்படி அறிந்தவர்களும் அறியாதவரும் சமமாக மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு கேப் இருக்கு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அறிஞ்சவங்க கற்றவங்க சிறந்தவங்க, கல்லாதவர்கள் அவர் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரு காலத்தும் சமமாக முடியாது. அறிவால் யார் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு சிறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ப நாம அந்த கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதரா தேர்வு செய்யணும். தூதரா தேர்வு செய்யக்கூடிய தருணம் எப்படிப்பட்ட தருணம்? மக்கா அன்றைக்குள்ள அரபிய பகுதியில் பெரும்பாலானவர்கள் மூட நம்பிக்கையுடைய உச்சத்தில் இருந்தாங்க, அறியாமல் இருந்தாங்க, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வை தியானிப்பதற்காக, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஊருக்கு ஒதுங்கிய ஒரு பகுதியில், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இருண்ட ஒரு பாறையில், ஒரு குகையில், ஹீரா குகை என்று சொல்லப்படக்கூடிய குகையில் சென்று அல்லாஹ்வை தியானிப்பதற்காக. கடவுள் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் உலகத்தை படைச்சிருக்கான், அவன் தான் அந்த சராசரத்தை படைச்சிருக்கான், அவன் தான் எல்லாம் என்பதை உணர்ந்து உள்ளத்தால் உணர்ந்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா குகைக்கு போறாங்க. ஹீரா குகைக்கு போய் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தியானத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நபியாக தேர்வு செய்யறான். இந்த செய்தி புகாரில 3வது செய்தியாக வருகிறது. அதை எடுத்து படிச்சு பார்த்தோம்னால் ஹீரா குகைக்கு போவாங்க. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இயற்கை தோற்றத்தில் அவர்கள் இறங்கி ரக்கையுடன் அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதை பார்த்த மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடுக்கம், ஒரு விதமான நடுக்கம், ஒரு பயத்தை உணர்றாங்க. அவங்களும் கட்டி அணைச்சு என்ன ஆரம்ப வசனம் என்ன இருந்துச்சு? திருமறை குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? என்ன எத்தனாவது அத்தியாயம் தெரியாது, உங்களுக்கு தெரியுமா தம்பி? 96வது அத்தியாயம். 96வது அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்துல இறக்கிய வசனங்கள் 5 வசனம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளிய வசனங்கள் எத்தனை? வெறும் 5. முதல் கட்டளை என்னன்னு பாருங்க. அல்லாஹ் படைச்சிட்டு அல்லாஹ் தூதரா தேர்வு செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் வஹி என்ன தெரியுமா? இக்ரா. கட்டளைறான், படி, ஓது, ரீட். படிக்கிற பாத்தீங்களா? அதான் நீ நம்ம பிள்ளைகிட்ட போய் படினான்னா படிப்புனாலே அப்படியே ஒரு அலர்ஜியா பாக்குறோம். படிக்கணுமா? என்னத்த ஸ்கூல்ல தான் படின்னு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தொல்லை பண்றாங்க. வீட்டுல விளையாடலான்னு பார்த்தா நீங்களும் பண்ணிட்டீங்க, ஏன் இந்த மாதிரி தொல்லை பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுது? தாய் தந்தையை பார்த்து வெறுப்பா பார்க்கக்கூடிய காட்சியை பாக்குறோம். இது நம்ம சொன்னது இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை தேர்வு செஞ்சு அவன் சொன்ன கட்டளை. 1450 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் கியாமத் நாள் வர வரைக்கும் உலக மாந்தர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை என்ன? படி. என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் அலீம். முஹம்மதே, படைத்த உமது இறைவன் பெயரால் ஓதுவீராக. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது. ரசூலுல்லாஹ் கட்டி அணைக்கிறாங்க. கட்டி அணைச்சு இக்ரா இக்ரா என்று ஜிப்ரீல் சொல்றாங்க, அவர்களால் ஓத முடியவில்லை. பிறகு சொல்றாங்க பிஸ்மி ரப்பிக்கல் அலீம். உன்னுடைய இறைவன், உன்னை யார் படைத்தானோ அந்த இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு அவனுடைய பெயரால் நீ ஓதுகிறாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வஹியாகவே உலக மக்களுக்கு சொன்ன விஷயம் என்ன? கருத்து என்ன? படி. படிப்பு தான் முக்கியம், கல்வி தான் முக்கியம், கல்வி இல்லாம எதுவும் பண்ண முடியாது என்று எழுத படிக்க தெரியாத ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது அகவையில அல்லாஹ் எடுத்து அல்லாஹ் டீச்சரா இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லிக் கொடுத்த பாடம் படி. முதல் சட்டம், நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க. நீங்க படிச்சு தயாராகுங்க, கத்துக்கொள்ளுங்க, அதன் பிறகுதான் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படிப்படியாக, அதிலும் ரொம்ப முக்கியமாக 2வது வசனம் என்ன சொல்லுது? ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதனை நாம் சதை கட்டி ரத்த கட்டியிலிருந்து படைத்தோம். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், இக்ரா
வரப்புகள் அக்ரம். மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓதுவீராக, உமது இறைவன் கண்ணியமானவன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் கண்ணியமானவன் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மதிப்பை, தன்னுடைய கண்ணியத்தை சொல்றான். எப்படிப்பட்ட இறைவன் சொல்றேன், நீ ஓது படி என்று திருப்பி கட்டளையிடுறான். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டளை போடுறான், மனுஷன் படைக்கப்படான்னு சொல்லிட்டு திரும்பியும் ஓடு, உன்னுடைய இறைவனுடைய கண்ணியத்துக்காக நீ ஓது என்று சொல்லிவிட்டு நாலாவதாக ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அல்லதி அல்லமபில் கலம். என்ன சொல்றான்? கலம் என்றால் எழுதுகோல். எழுதுகோலை கொண்டு அவன் கற்றுக் கொடுத்தான். நம்ம நினைக்கலாம் படிக்கணும், புத்தகத்தை பார்த்து படிக்கிறது தானே படிப்பு, எழுதுகோல் எப்படி படிக்க முடியும், எழுதுகோல் எழுதான முடியும், எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு இது ரொம்ப நாள் கண்டுபிடிச்சாலும் கூட இன்னைக்கு மனுஷனுடைய உள்ளத்துல, இப்ப நான் குறிப்பெடுத்து வந்திருக்கேன், இது ஒரு எக்ஸாம் வச்சாலுமே படிச்சுட்டு போட்டு அவனை எழுத முடியாது. படித்ததை நாம் எழுதி பார்த்து பழகினா மட்டும்தான் எக்ஸாம்னாலும் சரி, வேற எங்க போய் ஒரு பேசினாலும் சரி, நம்மளால அதை லெதுவாக பண்ண முடியும். ஒரு ஜஸ்ட் ஒரு படிக்கிறோம், உள்ளத்தை செலுத்துறோம்னா குறைந்த அளவுக்கு அந்த நாலேஜ், அந்த விஷயம் தான் நம்மளோட உள்ளத்துல பதியும். அப்ப நம்மளுக்கு அந்த ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனே சொன்னாலும் ஃபிங்கர் டிப்ஸ்ல எல்லாமே இருக்கும்னு. எப்படி அந்த ஃபிங்கர் டிப்ஸ் ஆகுதுன்னா அவனுடைய பர்மனன்ட் மெமரியில போய் சேவ் ஆகுது. பர்மனன்ட் மெமரியில போய் மூளையில சேவ் ஆகுதுன்னா அதற்கு அவன் படிப்பதை தவிர எழுதி பிராக்டிஸ் பண்ணுவதன் மூலியமாக அவனுடைய உள்ளத்தில் அது போய் பதியுது. அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான், அவனே எழுதுகோலால் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எழுதி படிப்பதன் மூலியமாக நம்மளால ஈஸியா கற்றுக்க முடியும். இது எல்லாமே எப்போ 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இறக்கியருடைய ஆரம்ப வசனத்தை உலக மாந்தர்களுக்கு ஒரு படிப்பனையா சொல்றான். எப்படி நீ படிக்கணும், எப்படி உன்னுடைய கல்வி ஆற்றலை நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும். படி, முதல்ல படிக்கிறியா, மீண்டும் படித்து முடித்த பிறகு எழுதி பாரு, எழுதுகோலை கொண்டு நீ கற்றுக்கொள். இப்ப எழுதி பிராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஒரு உதாரணத்துக்கு பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு, 10th எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாம்ல ஒரு எஸ்ஏ மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம், 150 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ்னா முதல் தடவை எழுதுமா அவனுக்கு 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா அப்பதான் படிச்ச பிராக்டிஸ் பண்ணுவாரு. ஒரு 10 டைம்ஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ண பிறகு அவனால அந்த கொஸ்டினுக்கு 5 மினிட்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியுது? எழுதி பிராக்டிஸ் பண்ணாதான் முடியுது. அரபியத்துக்கு போய் நம்ம ஆரம்பத்துல இருந்து கையெழுத்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேஜ் எழுதுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது அதே பேஜை வந்து நம்ம 5 நிமிஷம் எழுத முடியும். எப்படி? எழுதி பிராக்டிஸ் பண்ண முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நம்மள படிச்சவன் நம்ம நினைக்கலாம், பிள்ளைங்க நினைக்கலாம், என்னடா இது அம்மா தான் சொல்றாங்க, அப்பா தான் சொல்றாங்க, டீச்சர் தான் சொல்றாங்க. நம்மள படிச்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் எப்படி படிக்கணும். படிக்கிறது வேலை, ரீட் இக்ரா, எழுதி படிப்பான்னு சொல்றான். இப்ப படிப்புடைய முக்கியத்துவத்தை, கல்வி ஆற்றலை பெறக்கூடிய விதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுற தொழு, நோமுனை அதெல்லாம் சொல்லவே. என்ன கட்டளை? படிப்பானி முதல்ல எழுதி பிராக்டிஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக மாந்தர்களுக்கு சொன்ன முதல் கட்டளையே கல்வி பற்றி தான். இப்ப இன்னைக்கு நாம கல்விக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு நம்ம கவனிக்கணும். எவ்வளவு கேப், எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க. நம்ம படிக்கக்கூடிய படிப்பு அறிவார்ந்த படிப்பாக, ஒரு பயனுள்ள கல்வியாக அமைய வேண்டும் என்றால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி படிக்க சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி கட்டளையிட்டு கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அதன்படி நம்மளுடைய கல்வியை நாம் கற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ சாதாரண கல்வி என்பது ஸ்கூலுக்கு போனோம் வந்தோம், காலேஜுக்கு போனோம் வந்தோம் அப்படி இல்லாம நம்ம அந்த உரையில பார்ப்போம். ஏன்னா இந்த டாபிக் பேசும்போதே நிறைய பேர் நினைக்கலாம், இது மார்க்க கல்வியா, மார்க்க கல்வியை விட்டுட்டு ஒரு உலக கல்வி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனுடைய விளக்கங்கள் அடுத்த உரையில வரும். மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி, அந்த கல்வியை குறித்து இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாக இருக்குதுன்றாங்க. எப்படி வந்து வரலான கடமைகள் இருக்குன்னு சொல்லுதோ அதே போல வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் கல்வி என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவு சொல்றாங்க? கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாக இருக்கின்றாங்க. கல்வி கற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் கற்ற கல்வியை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையில் நம்ம இருக்கணும். கல்வியை உதாரணப்படுத்துவது,
கல்வியில் இன்ட்ரெஸ்ட், நான் படிக்க மாட்டேன், நான் அப்படியே ஒரு வியாபாரத்தை பார்ப்பேன், செல்போன் கடையை வைப்பேன், நான் செருப்பு கடையை போடுவேன். வியாபாரம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. கல்வி கற்றவர்கள் எப்படி சிறந்தவர்களா இருப்பாங்கன்னா, தான் பெற்ற கல்வியின் மூலியமாக அதிகாரத்தை பெறுவது, உலகத்துக்காக உழைப்பது, அந்த உழைப்பின் மூலியமாக மறுமை வெற்றி பெறுவது, இது அத்தனையும் சேர்ந்ததுதான் ஒரு பயனுள்ள ஒரு சிறந்த கல்வியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக கூடுதல் செய்தியாக என்ன வருதுன்னு பார்த்தோமையானால், இந்த கல்வி நமக்கு முதல்ல பார்த்தோம், மனிதன் சிறந்த படைப்பாக இருப்பதற்கு பிரதான காரியமாக இருக்கிறது அந்த பகுத்தறிவு, அந்த கல்வி தான். அந்த கல்வியை கொண்டுதான் மனிதன் சிறந்தவன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நிரூபித்தான். இரண்டாவது வஹி, ஆரம்ப வஹி என்ன சொல்லுது? படி, எழுது, படித்து உன்னுடைய அறிவை நீ பெருக்கிக்கொள் சொல்லுது. ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கல்வி கற்பது என்பது ஒரு கடமையாக இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த கல்வி என்பது நமக்கு சொர்க்கத்தில் வெற்றியை பெற்று தருதுதான். முஸ்லிமாக முடியும்னா, இன்றைய நம்ம இந்த 20 உலகைக்கு வந்திருக்கிறோம், ஒற்றைப்படை இரவாக இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் ஒரு இரவாக இருக்கக்கூடிய இந்த இரவு இபாதத்து பண்ண வந்திருக்கிறோம்னா காரணம் என்ன? பள்ளிவாசலுக்கு வந்தா ஒரு அமௌண்ட் கிடைக்கும், பள்ளிவாசல் வந்தா சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு வந்துருக்கிறோம். நான் இபாதத்து பண்ணி நாளைக்கு மறுமையில போனோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பொருத்தி கொண்டு எனக்கு சொர்க்கம் தருவான். நம்மளுடைய அல்டிமேட் கோல், நம்மளோட டார்கெட் என்ன? சொர்க்கத்தை பெறணும், சொர்க்கத்தை அடையணும். அந்த சொர்க்கத்துக்கான ஒரு ரூட்டை, பள்ளிவாசலுக்கு வரணும்னா சிஎஸ்கே ரூட் வழியா வரணும், ட்ரிபிகேட் வழியா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் தெரிஞ்சு வரோமே, அந்த மாதிரி சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு ரூட், அதற்கு எளிமையான வழி என்ன தெரியுமா? கல்வியை தேடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 5231வது செய்தியாக வருகிறது. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்கள், கல்வியை நோக்கி தன்னுடைய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை எளிமையாக்குறாங்க. எப்படி பாருங்க, சொர்க்கத்துக்கான ரூட் ரொம்ப ஈஸியா இருக்குமா? யாருக்கு ஈஸியா இருக்கும்? யார் கல்வியை தேடி தன்னுடைய பாதையை, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். நாலேஜ் எங்க கிடைக்குதோ அதை போய் அப்படியே கிராப் பண்ணணும், போய் அந்த நாலேஜை எடுத்துக்கணும், கற்றுக்கணுடைய வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதன் மூலமா சக்சஸ் ஆகணும் என்ற அடிப்படையில் ஒருவர் கல்வியை தேடி செல்வாரையானால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய பரிசு என்ன? சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஷார்ட், ஈஸியா, லகுவான முறையில நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். நாலேஜ் இருந்தா என்ன செய்ய முடியும்? மார்க்க வசியா இருந்தாலும் சரி, உலக வசியா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான அறிவு அவருக்கு இருக்கணும். அந்த அறிவை தேடி ஒருவர் செல்வாரையானால் அப்படி செல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தின் பாதையை எளிமையாக்குறான். அதான் நமக்கு வேணும். கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு, அடிபட்டு, நொந்து நூடுலாகி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் ஒருவர் சொர்க்கம் செல்வதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எளிமையான முறையில் லகுவாக சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பாதையை நமக்கு அமைத்து தருகின்றான் என்றால் அதற்கெல்லாம் நம்ம ஆர்வம் காட்டணும், அதற்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முஸ்லிம்கள் வரக்கூடிய செய்தி, கல்வியை தேடி செல்லக்கூடியவருக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எளிமையாக்குறான். அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த சொர்க்கம், இந்த இறைவன், இந்த விஷயத்துல வந்து அறிஞ்சிக்க முடியும்? நம்ம நினைக்கிறோம் இஸ்லாம் என்றாலே வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் சொல்றோம். அது உண்மைதான், அதை மாற்று கருத்து கிடையாது. ஒருத்தர் ஒரு இபாதத்து பண்ணணும், தொழுகணும், நோம்பு நோக்கணும், அப்படி ஒரு செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அவர் எந்த நிலையில வரணும்? அல்லாஹ்வை அறியணும், அல்லாஹ்வை விளங்கணும். எப்படி அல்லாஹ் ஒருத்தன் விளங்கிப்பான்? எப்படி அல்லாஹ் ஒருத்தன் புரிஞ்சுப்பான்? நாம பை முஸ்லிமா பான் முஸ்லிமா இருக்கிறோம், நம்மளோட வாழடி வாழையை நம்ம இஸ்லாத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ஒருத்தர் கடவுள் இல்லைன்றாரு, ஒருத்தர் மாதிரி இல்ல, அல்லது பல கடவுள் இருக்குன்றான். இப்படிப்பட்டவனுக்கு வந்து ஒரு கடவுள் தான்ப்பா, அது சூப்பர் பவர், அவன் விட்ட வேற யாரும் கிடையாது. அவன் தான் அந்த சராசரத்தை படைச்சிருக்கான், அவன் தான் இந்த பூமியை படைச்சிருக்கான், பல கோள்களை படைச்சிருக்கான், விண்வெளியை படைச்சிருக்கான், பால்வெளியை படைச்சிருக்கான். இந்த மாதிரி பல பால்வெளிகள் இருப்பதாக ஒருத்தர் விளங்கணும்னா அவன் எப்படி விளங்குவான்? அவன் ஃபர்ஸ்ட் விளங்கி அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு இணை கற்பிக்காத ஒரு நிலையில் இருந்தாதான் அவன் தொழுகையாளியாகவோ இன்னபிற இபாதத்துகளை பண்ணுவான். இப்ப இதை விளங்குறதுக்கு கல்வி ரொம்ப அவசியமா இருக்கு. அல்லாஹ்வை அறிவதற்கு கல்வி ரொம்ப முக்கியம்.
அதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ராவுடைய 164வது வசனம் சொல்றான். ரொம்ப ஒரு அருமையான வசனம். என்ன சொல்றான் என்றால், வானங்களை பூமியும் படைத்ததிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்கள் 7 வானத்தை படைச்சிருக்கான். பூமியை படைத்ததிலிருந்து இரவு பகல் மாறி மாறி வருது. என்ன விஷயம் சொல்றாங்க அந்த வசனத்துல? வானங்களையும் பூமியும் படைத்ததிலிருந்து இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயணிப்பதற்கென்று கடலில் செல்லும் கப்பல், வானம் பூமி இரவு பகல் கப்பல் கடல் மற்றும் அல்லாஹ் இறக்கி அருளிய மலை, வறண்ட பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலையின் மூலமாக செழிக்க செய்வதிலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் அதில் பரவிட்டு மற்றும் காற்றை மாறி மாறி வீச செய்வதிலும் என்னென்ன சொல்லிட்டு வரானா, வானம் பூமியை பத்தி பேசுறான், இரவு பகல் பத்தி பேசுறான், கடலை பத்தி பேசுறான், கப்பலை பத்தி பேசுறான், மலையை பத்தி பேசுறான். மழை பெய்து அந்த குட்டல் பூமியா இருக்கக்கூடிய அந்த காட்டில் என்ன பண்றான், செடி கொடி தாவரங்கள் உயிர்கள் உண்டாகி அதன் மூலியமாக உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது, அதை பற்றி பேசுகின்றான். காற்றை மாறி மாறி வீச செய்வதில் வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, இவ்வாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காற்றை மாற்றி மாற்றி வீசி அதன் மூலியமாக மனித சமுதாயத்திற்கு மழையை வழங்குகின்றான். அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு இடையே வசப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் உணரும் சமுதாயத்திற்கு பல சான்றுகள் இருக்கின்றான். யார் இதை பத்தி திங்க் பண்றானோ, யார் இதை பத்தி யோசிக்கின்றானோ அவன் தான் அல்லாஹ் அறிஞ்சிப்பான். சும்மா போய் அல்லாஹ் இருக்கானா அவங்க விளங்காது, 10ல் 1 தான் நினைச்சிருப்பான். உண்மையில் ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த சூப்பர் பவர் தான் எல்லாத்தையும் அந்த சராசரத்தையும் கட்டி ஆடுது. அவன் தான் வானத்தை படைச்சிருக்கான், அவன் தான் பூமியை படைச்சிருக்கான், அவன் தான் கடலை படைச்சிருக்கான், அந்த கடல் மேல் கப்பலை ஓட விட்டுருக்கான், அதன் மூலியமாக வானத்திற்கு மழையை வர வைக்கிறான், மேகங்களை ஒன்று கூட்டி ஒரு திரள் கன மேகங்களை ஆக்கி அதுல இருந்து மழையை பொழிய செய்யறான். அந்த மழை பொழிஞ்சுன்னா பொட்டல் பூமியா இருக்கக்கூடிய அந்த அந்த நிலத்துல செடி கொடிகள் வருகிறது, தண்ணீருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. இது அத்தனையும் ஒருவன் விளங்க வேண்டும் என்றால் எப்படி விளங்குவான்? இதை பத்தி அந்த துறையை ஆய்வு செய்யணும், வானத்தை பத்தி ஆய்வு செய்யணும், பூமியை பத்தி ஆய்வு செய்யணும், மழை எப்படி வருதுன்னு பார்க்கணும், எப்படி தண்ணி மற்றும் செடி முளைக்குது, தாவரங்கள் உண்டாகுது, எப்படி வந்து அந்த நல்ல தாவரம் கெட்ட தாவரம், இது அத்தனையும் விவசாயம், என்ன சொல்றது, அந்த கடல் சார்ந்த படிப்பு, புவியியல் சார்ந்த படிப்பு, இது அத்தனையும் ஒருவன் படித்து அறிவானையானால் அப்பதான் விளங்குவான். ஆமா, இது கண்டிப்பா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை அந்த சராசரத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருப்போம். பிக் பேங் தியரினா பெரிய வெடிப்பு கொள்கை. எப்படியா திடீர்னு ஒரு வெடிப்பு ஏற்பட்டனா அந்த வெடிப்பிலிருந்து பல துகள்கள் சிதறி போச்சு, அதுல இருந்து வந்ததுதான் பூமி. அல்லாஹ் சொல்றான், வானமும் பூமியும் ஒட்டி கொண்டிருந்தன, அதை நாமே பிளந்தோன்றோம். அதான் பிக் பேங். ஒரு வசனத்துல எல்லாம் சொல்லிட்டான், வானம் பூமி ஒட்டிட்டு இருந்துச்சான், அத நாம தான் பிரிச்சு எடுத்தோம், பொழந்தெடுத்தோன்றோம். அந்த பொழந்தெடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, இன்றைக்கு வந்து அறிவியல் ஆய்வாளர்கள் அத இந்த வசனத்தை நேர்கோள் காட்டி அப்படி ஒத்துக்கல. ஆனா சொல்றான், திடீர்னு ஒரு சக்தியும் ஏற்பட்டது, திடீர்னு ஒரு வெடிப்பு ஏற்பட்டதுன்றான். அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆனா குர்ஆன் அவருடைய வசனத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் அவன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சம்திங் ஹேப்பன், ஒரு சூப்பர் பவர் ஏற்பட்டு அந்த வெடிப்பு ஏற்பட்டதுன்னா பூமி உண்டானது என்று அவன் வரலாறு சொல்றான்னா, நம்ம இதிலிருந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பற்றி நீ ஆய்வு செய், இதை பற்றி நீ சிந்தி, இதை சிந்திக்கும் போது நீ அறிந்து கொள்வாய். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நாம் எப்போது அறிய முடியும்? இதை பற்றிய கல்வி ஞானம் இருந்தாங்க, இதை பற்றிய ஆய்வு அவனிடத்தில் இருந்தாங்க. அப்படி இருந்தாதான் அல்லாஹ்வை அறிவான், அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். அதன் பிறகுதான் வணக்க வழிபாடுகள் இன்ன பிற விஷயங்கள்லாம். அல்லாஹ்வை அறிவதற்கு கல்வி ஆற்றுகின்றது. கல்வி என்பது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த கல்வியை பற்றிய பல செய்திகள், இது போன்ற வசனங்கள் திருமறை குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் இருக்கிறது. குர்ஆன் 100க்கும் மேற்பட்ட இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க,
இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, தண்ணீர் எப்படி வந்தது, காற்று எப்படி வந்தது, நீர்நிலை எப்படி வந்தது, எப்படி வாகனங்கள் செல்கிறது. இந்த கப்பல் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த கப்பல் பயணிக்குது, அது எப்படிப்பட்ட ஒன்று? ஒரு தண்ணீர்ல ஒரு இரும்பை போட்டா தண்ணி என்ன பண்ணும்? தண்ணீரை மிதக்குமா அல்லது மூழ்கிடுமா? சிங்காகும். கப்பல் எதுல தயாரிக்கிறாங்க? உலோகத்துல தயாரிக்கிறாங்க. பெரும்பாலான பொருள் இரும்பு கலந்த பொருளாக தான் இருக்கும். அப்ப அந்த இரும்பையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி மாத்தலாம் பாருங்க. பிளாட்டா போட்டா இப்படி போட்டா உள்ள மூழ்குது. அதற்கென்று ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி அந்த இரும்பிலேயே அந்த அந்த தண்ணீர் மேல அந்த மிதந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு நிலையை மனிதனை கண்டுபிடிக்கிறானா அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு அந்த இரும்பையே உருக்கி உலோகமாக்கி அதை ஒரு வடிவத்தில் நாம் மாற்றும் போது அதே இரும்பானது மிதக்கக்கூடிய தன்மையில் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது என்றால் இப்படிப்பட்ட அறிவை, இப்படிப்பட்ட சிந்தனை ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்து மனிதன் தான் சிறந்த படைப்பாளன், மனிதன் தான் தி பெஸ்ட், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது படைப்பினங்கள்ல, அவன் தான் என்னுடைய கலிஃபா, அவன் தான் சூப்பர் பவர் உள்ள ஒரு மனிதன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். அது எதை பேஸ் பண்ணிருக்குதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ், நமக்குடைய இருக்கக்கூடிய கல்வியாற்றல், அதை பொறுத்துதான் மனிதனுடைய அந்த நிலை என்பது மாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இது போன்ற கூடுதல் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த உரையில் காண இருக்கின்றோம் என்பதை கூறியவனாக உரையாற்றிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.